யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா அவர்களே. ஓகே, காலையெல்லாம் வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷாக எழுந்து நல்லா ஜாலியாக ஆஃபீஸ் வந்துட்டீங்களா? கரெக்ட்டுங்க. ஏப்ரல் அப்படிங்கிற மந்த்தில் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டுருக்காங்க. இந்த டைமில் வந்து என்னதான் வெயில்லாம் அடிச்சா கூட இந்த டைமில் வந்து ஹாப்பியாகவும் அவேராகவும் இருக்கணும். நம்ம ஊருக்குலாம் போவோம் நிறைய வாட்டி, அப்புறம் டூருக்குலாம் போவோம். ஸோ வீட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு நாள் பற்றி பேசுறதுக்காக தான் நான் இவ்வளோ எனர்ஜியோட வந்திருக்கேன். கிரேட். அதுவும் வந்து இதுலனா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 10 நாள் ஒரு டூர் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா எங்க அம்மா ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணுமா, ஐயோ லாக்கர் பூட்டி இருக்குமா, ஐயோ யாரா வந்துருவாங்களா இப்படின்னு டூர் ஃபுல்லா வந்து நம்ம அம்மா வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஓகே, நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாம நீங்க பாட்டு டூர் என்ஜாய் பண்றது, வீட்டை பத்தி ஒரு பொறுப்பே இல்லைல்ல உங்களுக்கு. உங்களுக்கும் பொறுப்பு வைக்கிற மாதிரி தான் ஒரு சூப்பரான 4 டாபிக் பேர் சொல்லிடுறேன். வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். அதாவது ஏப்ரல் 1க்கு எல்லாருமே ஃபுல்ஸா இருந்தாலும் ஏப்ரல் 28க்காவது கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட வேணாமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செட்டப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், ஆஃபீஸஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய பங்களோ வீடு கூட இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா ஒரு குட்டி ஏடிஎம் சென்டர், அதுக்கு ஒரு வெளில செக்யூரிட்டி போட்டாலும் உள்ள வந்து ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிற இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே வந்து அல்ட்ரா மாடர்ன் செக்யூரிட்டி தேவைப்படுது அப்படிங்கிற உணர்த்துற மாதிரியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். கிரேட். எப்பயுமே வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஹாப்பினஸ்க்கு ஒரு கோட் வேர்ட் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதை பற்றி வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்றதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க, ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் மன அமைதியோட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பீஸ் தாங்க செக்யூரிட்டி. அந்த பீஸை நம்ம யோகால ஃபைன் பண்ணலாம். மனிதகுலத்தில் இன்று பல்வேறு குழப்பங்கள் நிலவுகிறது. அதில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அநேகம் பேருக்கு வயிறு பிரச்சனைகள், வயிறில் வரக்கூடிய தொந்தரவுகளினால் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நமது முன்னோர்கள் அருளிய ஆசனங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது யோகமுத்ரா என்கிற அற்புதமான ஒரு ஆசனம். குறிப்பாக சர்க்கரை வியாதிக்காரர்கள் இந்த ஆசனத்தை செய்து பழகலாம். இப்போ 2 காலை நீட்டிக்கலாங்க. 2 கால்களை நீட்டிக்கொண்டு பத்மாசனத்துக்கு வரலாம். வலது கையால் இடது காலை பிடிங்க, இடது காலம் அடித்து வச்சுக்கோங்க. இப்போ மீண்டும் அதே மாதிரி இடது கையால் வலது காலை பிடிங்க, காலம் அடித்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த யோகமுத்ரா அப்படிங்கிறது இந்த அடிவயிறுக்கு அழுத்தம், அதாவது இந்த 2 கணுக்கால்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த அடிவயிறுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இது முக்கியமான பர்பஸ். இந்த யோகமுத்ரா ஆசனத்தை செய்யும் பொழுது தலை கழுத்து நேர்கோட்டில் கீழே குனிய போகிறோம். அப்போ நேர்கோட்டில் இருக்கணும். ஆக ஆரம்ப பயிற்சியாளர்கள் எவ்வளவு முடியுமோ அது வரைக்கும் செய்து கொள்ளலாம். ஆக இந்த நெற்றி வந்து தரையில் தொடர வரைக்கும் நம்ம வரலாங்க. இப்போ அதை நம்ம செய்து பழகலாம். பின்னாடி இந்த வலதுகை மணிக்கட்டை இடதுகையால் கிரிப்பாக பிடிக்கணும். இந்த 2 கை நம்மளுக்கு தெரியறதுக்காக முன்புறம் காட்டுறேங்க. ஆக அது பின்னாடி கொண்டுட்டு போய் தான் பிடிக்கணும், முதுகுக்கு பின்னாடி பிடிக்கணும். ஆக இது மாதிரி நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு நல்லா மூச்சு இழுத்துக்கலாம். கண்களை மூடிட்டு மெதுவாக கிளவாங்க. டவுன். கழுத்து முதுகுந்தண்டு நேர்கோட்டில் இருக்கணும். மெதுவாக மேலே வாங்க. கை எடுத்துடலாங்க. மெதுவாக மேலே இருக்கிற காலை ரிலீஸ் பண்ணுங்க. வலது காலை ரிலீஸ் பண்ணிவிட்டு இடது காலை நீட்டிக்கோங்க. கைகளை பின்னாடி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் யோகமுத்ராவில் ஒரு கால், அதாவது முதல்ல இடது கால் மேலே வச்சு செஞ்சோம், வலது கால் மேலே வச்சு செய்தோம். இப்பொழுது இன்னொரு காலை மாற்றி செய்யக்கூடிய ஒரு முறையை நாம் செய்யலாங்க. ஃபஸ்ட்டில் வலது காலை மடக்கிக்கோங்க. இது மாதிரி பத்மாசனத்துக்கு வாங்க. இடது காலை மேலே வச்சுக்கலாங்க. நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் சிட் ஸ்ட்ரைட். இந்த காலை நல்லா பொசிஷன் பண்ணிக்கோங்க. 2 முழங்கால்களும் தரையில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. வலதுகை மணிக்கட்டை இடது கையால் கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. நேராக நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மூடிக்கோங்க. மூச்சு நன்றாக உள்வாங்க வேண்டும். மூச்சு விட்டுட்டே மெதுவாக கிளவாங்க. டவுன். மெதுவாக மூச்சு எடுத்துகிட்டே மேலே வாங்க. இப்போது 2 கைகளையும் முன்னாடி கொண்டுட்டு வந்து முழங்கால் மேலே வச்சுட்டு மெதுவாக ஒவ்வொரு காலாக ரிலீஸ் பண்ணுங்கள். நிதானமாக, அவசரம் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுங்கள். காலை நீட்டுங்க. சௌரியமாக உட்காந்துக்கோங்க. இப்போ நாம் இந்த யோகமுத்ரா அப்படிங்கிற ஒரு அருமையான ஆசனத்தை செய்தோம். இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னாக்க, இந்த 2 கணுக்கால்களும் அடிவயிற்று தசைகளை
நல்லா அழுத்துறதுனால இந்த வயிற்றுப்பகுதி நன்கு கசக்கப்படுகிறது, ஒரு மசாஜ் மாதிரியாக கசக்கப்படுகிறது. அதனால பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு இந்த தொந்தியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி அடிவயிற்று தசைகள் நல்ல ஒரு இறுக்கம் பெறுகிறது. அந்த வயிற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் கரைந்து ஒரு நல்ல ஒரு அருமையான நிலைக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. இன்னும் அதற்கு மேலாக இன்றைக்கு சர்க்கரை வியாதிக்காரர்கள் நிறைய இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சர்க்கரை வியாதி குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி உடலும் மனதும் அதில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் குறையும். அவ்வளோ அற்புதமான ஒரு ஆசனம் யோகமுத்ரா. இந்த ஆசனத்தை நாம் தினமும் செய்து பலன்களை பெறலாம். நன்றி, வாழ்க வளம். இன்னைக்கு ஆசனம் கற்றுக்கிறப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன். செக்யூரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வீட்டுக்கு வெளில உட்காந்துருப்பாரு, டாட்டாய்ஸ் வச்சுட்டு நைட்டு தூங்கிடுவார், காலில் எழுந்திரிச்சு அப்புறம் வேலை பார்க்குற மாதிரி நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போலாம் செக்யூரிட்டி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டான திங்ஸ் தான் வந்து எனக்கு தெரியுது. அதாவது முன்ன மாதிரி வந்து கிடையாது, இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ வந்து ஐ திங்க் திருடர்கள் கூட இனி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்களும் அட்வான்ஸ் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டையும் சரி ஆஃபீஸையும் சரி ரொம்ப சேஃப்டியாக பாதுகாக்கும். அதானே பார்த்தேன். நான் வந்து மக்களுக்காக பேசியிருக்கேன், நீங்கள் திருடங்கள் சப்போர்ட் பண்ணி பேச வரீங்களோ அப்படின்னு பார்த்தேன். பட் எப்படி எஸ்கேப் ஆகிட்டீங்க. பட் பிரேக் விடுவோம், இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அலசி ஆராய்வோம். அதுக்கப்புறம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தொகுத்து வழங்கலாம் புதிய FM ஸ்டேஷனில். இனியவை இன்று புதியகம் FM ஸ்டேஷனில் இனியவை இன்று கேட்டுருக்கீங்க. அவர் நான் சௌமியா கூட. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கான செக்யூரிட்டி அதை பற்றி பேச வேண்டிய தருணம் வந்தாச்சு. அதனால வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுனால நான் இதை பற்றி பேச விரும்பல. ஏன்னா இன்னைக்கு வந்து சித்த வைத்தியர் அருண் வழக்கம் போல ஒரு நன்மையை செய்யறதுக்காக வந்திருக்காரு. ஒரு நன்மையான விஷயத்தோட நீர்பெருக்கி சூரணம் அப்படிங்கிறது. வழக்கம் போல எனக்கு இதை பற்றி எதுவுமே வந்து ஃபேக்ட்ஸ் தெரியாது அப்படிங்கிறதுனால சார் நீங்களே வந்து இது எதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம், இதோட நன்மைகள் என்ன சொல்லுங்கள். நலம் அன்புடன் பகுதியில் வீட்டில் இருக்க வேண்டிய மருந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சரக்குகளை வச்சு எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய சித்த மருந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு அந்த வகையில் பார்க்கக்கூடிய சூரணம் நீர் பெருக்கி சூரணம். அதாவது பேரில் இருக்க ஆக்ஷன் இல்லையா. சிறுநீர் சரியாக பிரியாதவங்களுக்கும் கல்லடைப்பு வியாதி இருக்கிறவங்களுக்கும் மூத்திர தடை இருக்கிறவங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூரணம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான சரக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருஞ்சில் விதை, நெருஞ்சி முள் நம்ம காலில் குத்துறதும் அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நெருஞ்சி முள் அது ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கணும். வெள்ளரி விதை அது ஒரு 100 கிராம். சுரைக்காயோட விதை அது வந்து ஒரு 100 கிராம். சோம்பு, பெருஞ்சீரகத்தை தான் நம்ம சோம்புன்னு சொல்லுவோம், அது ஒரு 100 கிராம். கடுக்காய் தோல் 100 கிராம். நெல்லி வற்றல் 100 கிராம். தாண்டிக்காய் தோல் 100 கிராம். இது எல்லா சரக்குகளையும் தனித்தனியாக நன்றாக இடித்து பவுடர் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு பவுடரையும் ஈக்குவல் அமௌண்ட்டு கலந்துக்கிறோம். அதாவது 100 கிராம் நம்ம நெருஞ்சில் விதையை வந்து பவுடர் பண்ணி வச்சதோட மற்ற எல்லாத்தையுமே நல்லா பவுடர் பண்ணி கலந்துக்க எடுத்துக்கிறது தான் நீர்பெருக்கி சூரணம். இதை பயன்படுத்தக்கூடிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம்லேருந்து 5 கிராம் அளவு எடுத்துக்கணும். எப்படி பயன்படுத்தணும் கேட்டிங்கன்னா சுடு தண்ணியில் இந்த 3 கிராம் இந்த 5 கிராம் அளவு சூரணத்தை நன்றாக போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அது இறங்குற அந்த எக்ஸ்ட்ராக்ட் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை உணவுக்கு முன்னாடி குடிக்கணும். காலையில் ஒரு தடவை, இரவில் ஒரு தடவை உணவுக்கு முன்னாடி குடித்தோன்னா சிறுநீர் தடை வந்து முற்றிலுமாக நீங்கும். அதாவது சிறுநீர் கழிகிறதுல சிரமம் இருக்கிறவங்களுக்கும், சிறுநீர் போகும்போது எரிச்சல் இருக்குது, சிறுநீரோட நிறம் மாறி இருக்குது அப்படின்னு வருந்துறவங்களும், கல்லடைப்பு வியாதினால் அடிக்கடி அவதிப்படுறவங்களும் இந்த நீர்பெருக்கி சூரணத்தை வந்து எடுத்துக்கலாம். இது வெயில் காலம் மட்டும் இல்லை, எல்லா காலங்களிலுமே எடுக்கக்கூடிய ஒரு சூரணமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீரை வெளியேற்றக்கூடிய அளவில் தான் இருக்கும். உடல் சோர்வு எதுவும் ஏற்படாது. பொதுவாக நீர்பெருக்கி மருந்துகளை எடுக்கும்போது உடல் சோர்வு இருக்கும், கை கால் இழுத்துக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த சூரணத்தில் வந்து பேலன்ஸ்டாக அதுக்காக தான் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் போன்ற தூர்ப்பு பொருட்களையும் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு சூரணமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு நீர்பெருக்கி சூரணமாக இந்த சூரணம் வந்து செயல்படும். வீட்டில் இருக்கக்கூடிய சரக்குகளை வைத்தே இந்த சூரணத்தை வந்து தயார் செய்து கொள்ளலாம். கஷாயமாகவும் இதை பயன்படுத்த முடியும். நம்ம சுடுதண்ணியில் போட்டு குடிக்கணும்னு சொன்னோம். இதே வந்து கஷாயமாகவும் பயன்படுத்தினீங்கன்னா சிறுநீர் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுமே முற்றிலுமாக நீங்கிவிடும். நீர்பெருக்கி சூரணம் அப்படிங்கிற நல்ல விஷயத்தையும் அதோட நன்மையை சொல்லிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக எப்போவுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். நிறைய பேர் வந்து டெல்லிக்கு போனால் தாஜ்மஹால் எங்கே இருக்குன்னு பார்ப்பாங்க. நான் தாஜ்மஹால் இங்கே இருந்தால் கூட அதை அப்படி இக்னோர் பண்ணிட்டு பூசணிக்காய் அல்வா எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பேன். நடிகண்டா நீ உனக்காகவே டேரக்டர்ஸ்லாம் இப்போ வந்து கால் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் பூசணிக்காய் அல்வா பற்றி பேசுனீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பியூட்டிஃபுல்லான டிஷ்ஷுங்க. அது எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட். சாப்பிட்டாதானே அருமை தெரியும் உங்களுக்கு. எல்லாருக்கும் வந்து தெரியும். ஆனால் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப ஹெல்த்தியாக வந்து அதை எப்படி சமைக்கிறோன்றது உங்களுக்கு தெரியுமா? ஆர்கானிக்கா ஹெல்த்தியா இருக்க சாப்பிட்டதே இல்ல, அப்புறம் எப்படிங்க சமைக்க தெரியும்? சோ நம்ம என்ன பண்ணணும்னா பேச்சை குறைச்சிட்டு நம்மளுடைய புதுச்சேரி சரவணன் சார் கிட்ட வந்து லீட் கொடுக்கணும். பார்க்கலாம். வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பூசணிக்காய் அல்வா. இதை எப்படி செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பூசணிக்காய் துருவியது, பேரிச்சம்பழம் பொடியாக நறுக்கிறது, தேங்காய் துருவல், தேன்,
ஏலக்காய், உலர் திராட்சை, முந்திரி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கிற தேங்காய் துருவில் பாதி போட்டுக்கணும், பாதி அளவு போட்டுக்கணும். கொஞ்சம் முந்திரி போட்டுக்கணும், பாதி முந்திரி. ஏலக்காய் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. லேசாக சட்னி மாதிரி அரைச்சிக்கணும் முதல்ல கொஞ்சமாக. இதில் பேரிச்சம்பழம் கொஞ்சம் போட்டுருவோம் ஓரளவுக்கு. அவ்வளோதான். இதில் பூசணிக்காய் துருவலை போட்டுக்கிறோம். இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா லேசா, அதை இதில் கலந்துக்கிறோம். இந்த அரவையை தேங்காய் துருவல், பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை போட்டு தான் கலந்துக்கிறோம். அதை தவிர்த்து உடம்புல நிறைய எனர்ஜி தேவைப்படுற ஆளுக்கு, உடல் சுத்தம், கழிவுகளை சுத்தம் பண்ணி வெளியே கொண்டு வர்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் இந்த பூசணிக்காய் வந்து பயன்படும். இந்த குழந்தைங்க வந்து பச்சை பூசணிக்காய் சாப்பிட மாட்டாங்க, பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்குலாம் இந்த பூசணிக்காய் அல்வா சூப்பராக இருக்கும். பார்க்குறது தான் இது பச்சை கலர் மாதிரி தெரியும், சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் யார் யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னாக்கா, உடல் சூடு அதிகம் உள்ளவங்களுக்கு, வயிற்றில் கோளாறு, மூலம் வியாதிலாம் சொல்கிறோம்ல அவங்களுக்கு, ரெண்டாவது வந்து நீரிழிவு நோயாளி சொல்கிறோம்ல, நீரிழிவு நோயாளி கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, நீரிழிவு நோயின்றது ஒரு கண்டிஷனாக பாடி கண்டிஷன் தான் அது, இவங்கெல்லாம் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இது பச்சையாக பூசணிக்காய் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது எப்படி சுவையாக சாப்பிட்றதுன்றது தான் இதில் முக்கியமான இது. தேன் ஊற்றிடும். எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ தேன் கலந்துக்கலாம். இந்த தேன் தான் வந்து இதில் சுவை விட்டுது. இப்போ என்ன பண்ணுது, இந்த பூசணிக்காய் சாறு இருக்கு இல்லையா, இந்த பூசணிக்காய் சாறு வந்து ஒரு தாதுக்கள் நிறைந்த உணவு. இது நீர் காய்கறிகள் வகையை சேர்ந்தது, தாதுக்கள் நிறைந்த ஒரு காய்கறி இது. இந்த காய்கறி வந்து இனிப்பாக சுவையாக சாப்பிட்றதுக்கு இது ஒரு வழி. இப்போ பூசணிக்காய் அல்வா தயாராக இருக்குது. வேறு ஒரு நல்ல உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. எஸ், பூசணிக்காய் அல்வா. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு டிஷ் தான் இல்லையா. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நிறைய வந்து இந்த நீர் சத்து இருக்கிற ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய தண்ணிலாம் வந்து குடிக்கணும் இல்லையா. எனக்கும் இருக்குங்க, எனக்கும் பூசணிக்காய் அல்வா செஞ்சு எடுத்துட்டு வரீங்களா? செஞ்சு எடுத்துட்டு நான் இப்போதைக்கு தண்ணி மட்டும் கொடுக்குறேன், குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. காலை வேளையில் எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க இனியவை என்ற நிகழ்ச்சியை. நம்ம இனியவை நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா. அண்ட் சௌமியா நெக்ஸ்ட் இறையன் பை சார் எந்த விஷயத்தை பற்றி பேச போறாரு? அவர் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை பற்றி பேச போறாரு அப்படின்னு வந்து நான் சொல்வேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அப்படியே டீகோட் பண்ணிடுவீங்களா? ஓகே. ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து பார்க்கலாம், வந்து காட்ஸ் கிரியேஷன்ல வந்து இது ஒரு புரியாத புதிர் அப்படின்னு வந்து கூட வந்து சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு செலவு பண்ணாதீங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்புலன்கள், அதாவது நம்மளுக்கு வந்து இந்த 5 சென்சஸ் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு ஆனா அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு வந்து கடவுள் சொல்றாரு இல்லையா. அதே எங்க கட்டுப்படுத்தணும், அது பாட்டு எங்கேயோ அழிஞ்சிட்டு வரட்டும். கரெக்டா வந்து நீங்க வந்து இப்படிதான் சொல்லுவீங்கன்னு வந்து தெரியும். திருவள்ளுவரே சொல்லிருக்காரு, யா காவராயினும் நாக்காக்க. அதாவது இந்த 5 சென்சஸ்ல வந்து நீங்க எதை வந்து கட்டுப்படுத்தலாம் பரவாயில்ல, நாக்கையாவது கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அடக்குவோம் புலன் கிடைக்கும் பலன் அப்படிங்கிறீங்களா? பட் இந்த 5 புலன்களையும் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை வந்து யாராவது ஒரு அறிஞர் வந்து சொன்னா நான் ஏத்துப்பேன். கரெக்ட் தான். அதனாலதான் இறையன்பு சார் பாத்தீங்கன்னா வந்து இந்த 5 சென்சஸ் பத்தி முதல்ல வந்து பேச போறாரு. என்ன சொல்றாருன்றது பார்க்கலாம். நம்ம புலன்கள், அதில் வந்து பொறிகள் வேறு, புலன்கள் வேறு. இப்போ காதுங்கிறது பொறி, பட் கேட்குறதுங்கிறது வந்து புலன். அப்படி பார்க்கும்போது நம்ம புலன்கள்லேயே ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னென்னா முகர்தல். ஏன்னா ஒரு பிறந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த முகர்தல் தான். அதுக்கு அம்மாவை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிக்குதுன்னா அந்த பாடி ஸ்மெல்லை வச்சு தான் கண்டுபிடிக்குது. அதனால தான் அம்மா மட்டும் கையில் எடுத்த உடனே அந்த குழந்தை அழறதை நிறுத்திக்குது. நம்ம அந்த முகர்தல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். இப்போ ஒரு ரூமுக்குள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூமில் ஒரு துர்நாற்றம் வருது, அதை வந்து நம்மளால் கண்ணு பார்க்க முடியாது. இந்த ஒரு ரூமில் ஒரு கெட்ட நாற்றம் வருது, ஒரு எலி செத்து கிடக்குது அப்படின்னா எப்படி முடிவு பண்ணுறோம்? மூக்கை வச்சு தான். இப்போ என்ன பண்ணுறோம்னா கண்ணு பார்க்க முடியல, ஆனால் அந்த மூக்கினுடைய வாசனையை வச்சு தான் அந்த எலி எங்கே செத்து கிடக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ என்னென்னா கண்ணை கூட மூக்கு கைட் பண்ணுது.
அப்போ முகர்தல் வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ சாப்பிட்றதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், கெட்டு போனது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்? ஊசி போச்சுங்கிறோம், கெட்டு போச்சுங்கிறோம். அதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்? அந்த ஸ்மெல்லை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆக ஸ்மெல் வந்து என்ன பண்ணுதுன்னா, விஷத்தை கூட நமக்கு உணர்த்துது, இது சாப்பிட்டா கெட்டது, அல்லது தொற்று நோய் வரக்கூடியதை நமக்கு உணர்த்துது. இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் வந்து இந்த முகர்தல்ங்கிற சென்ஸு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நினைக்கிறோம் முகர்தல்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே, இதில் என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு வாசனை இருக்குது. நம்ம உடலுக்கு ஒரு வாசனை இருக்குது. இந்த வாசனை இன்னொருத்தருடைய வாசனையிலேருந்து வேறுபட்டதாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த வாசனையை நுகரக்கூடிய சக்தி ரொம்ப அதிகம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பெண்களை வந்து ஒரு 50 பேரை வச்சு அவங்க கண்ணை கட்டிட்டு பக்கத்து ரூமில் அவங்க குழந்தைங்கள படுக்க வச்சுட்டாங்க. இப்போ அந்த குழந்தைங்களுடைய வாசனையை வச்சே உங்கள் குழந்தைய நீங்கள் தூக்கணும். இப்போ இன்னொன்று பண்ணியிருக்காங்க என்னென்னா, அந்த குழந்தைங்களுடைய குரலை வச்சு தூக்கணும்னு பண்ணியிருக்காங்க. குரலை வச்சு தூக்கும்போது தப்பாக தூக்கிட்டாங்க. இப்போ வாசனையை வச்சு தூக்கணும் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 50 பெண்களும் போய் கரெக்டாக அவங்க குழந்தைய தூக்கியிருக்காங்க. சரி, அப்பாக்களை கூப்பிட்ருக்காங்க. அப்பாக்களை கூப்பிட்டு நீங்கள் கண்ணை கட்டி நீங்கள் வாசனையை வச்சு தூக்குங்கன்னா 25 ஆண்கள் தான் கரெக்டாக தூக்கியிருக்காங்க. அப்பாக்கள் தப்பாகவே தூக்கியிருக்காரு. ஆனால் அம்மாக்கள் வந்து கரெக்டாக தூக்கியிருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு மூக்கு சின்னது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மூக்கு பெருசு. ஏன் ஆண்கள் மூக்கு பெருசு? மனுஷன் வந்து வேட்டையாட போன போது என்னாச்சுன்னா ஓடணும், நிறைய காற்றை உள்ளே வாங்கணும். அப்போ என்னாச்சுன்னா அவனுடைய மூக்கு விரிவடைஞ்சது, பெருசாச்சு. பெண்கள் வந்து குகையில் இருந்தாங்க, அவங்களுக்கு வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து அவங்களுடைய அந்த மூக்குங்கிறது சின்னதாக சன்னமாக இருந்தது. அது மாதிரி ஆண்களை விட பெண்களுக்கு வந்து முகரும் சக்தி அதிகம். அதில் கூட பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த முகரும் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வந்து ரொம்ப இந்த வாசனைக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கணும். இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் சென்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு மல்லிகைப்பூனுடைய வாசனை தெரியாமலே போயிடும். ஏன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாசனைக்கு உங்களுடைய மூக்கு பழக்கப்படும் போது மென்மையான இயற்கையான வாசனைகளை அது முகர்ந்து அறிய முடியும் தகுதியை இழந்து விடுகிறது. இப்போ வந்து பார்வையற்றவர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வாசனையை வச்சு யார் வராங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ எலிலாம் என்ன பண்ணுனாக்க, அதுங்க வந்து முகர்றதை வச்சே என்ன பண்ணுமா, எந்த எலியோடு நம்ம கூடுனா, எந்த எலி ஸ்ட்ராங்கான எலி நம்ம சந்ததி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த எலியோடு தான் பெண் எலிகள் அனுமதிக்குமா. அது ஜீன்ஸையே கண்டுபிடிச்சிருமா முகர்தல்ல, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உண்டு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஸ்மெல் வருதுன்னா, நமக்கு வந்து ஆல்ஃபேக்டரி எபித்தீலியம்னு ஒன்று நம்ம மூக்கில் இருக்குது. அது உடனே ஃபயர் ஆகி நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் நம்மளால் வாசனையை உணர முடியுது. இப்போ நாய்ங்களுக்கு பார்த்திங்கன்னா 20 மடங்கு அதிகமாக இருக்குது ஆல்ஃபேக்டரி எபித்தீலியம். நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி 20 மடங்கு இருக்குது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள். ஒரு நாய் வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிற பொருளை கூட மட்டும் இல்லை, அது என்ன பண்ணுன்னா ரொம்ப நாள் கழித்து கூட ஒரு இதை வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு அவங்க வாசனையை தேடி போக முடியும். அதனால தான் அது ஸ்னிஃபர் டாக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு இடத்துல ஈவன் செருப்பு போட்டுக்கிட்டு வந்தால் கூட அவங்க வாசனையை அவங்களுடைய வாசனையை மண்ணில் உணர்ந்து கொண்டு போய் அதனால் சேஸ் பண்ண முடியும். இந்த முகர்ற தன்மை இருக்குது பாருங்கள், அதை நம்ம ஏதோ வந்து கிராண்டடாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே முகர்ற தன்மை இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமான முகர்ற தன்மையும் போயிடலாம். அதுக்கு பேர் அனோஸ்மியான்னு பேர். சில பேருக்கு சிலதை மட்டும் முகர முடியாத தன்மை இருக்கும். சில பேருக்கு மல்லிகைப்பூ வாசனையே தெரியாது, சில பேருக்கு பெருங்காய வாசனையே தெரியாது. அந்த குறிப்பிட்ட வாசனைக்கு மட்டும் சில பேர் முகர்ற தன்மை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு அது ரொம்ப ரேர், 1000ல் 1ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு எந்த வாசனையுமே தெரியாமல் போயிடும், அனோஸ்மியா வந்துடும். அப்போ அவங்க என்னென்ன சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த 5 டேஸ்ட்டு தான் தெரியும். ஸ்வீட், சவர், சால்ட், பிட்டர், சேவரி. இந்த 5 டேஸ்ட்டு தான் தெரியும். ஆனால் நம்ம உணவில் வந்து பல்வேறு விதமான டேஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரூட் சாலடை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரூட் சாலடு, அது மேலே ஐஸ்கிரீம். இப்போ நீங்கள் வந்து ஐஸ்கிரீமில் வந்து இனிப்புங்கிற ஒரு டேஸ்ட்டு. இப்போ இந்த ஃப்ரூட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ளம் இருக்கும், அதை கடிச்சிங்கன்னா அதில் சவர்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிரேப் இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு ஃப்ரூட் இருக்கும், அது பிட்டராக இருக்கும். இது அத்தனை டேஸ்ட்டு உங்கள் மூளை குழம்பி போயிடாதா? ஆனால் குழம்புறதில்ல. இத்தனை டேஸ்ட்டையும் உங்கள் மூளையால் பிரித்து ஆராய முடிவதற்கு காரணம் வந்து ஸ்மெல்லிங்குங்கிற ஒரு ரீசனும் கூட. இப்போ நீங்கள் இளைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண வேணாங்க, கண்ணை மூடிக்கிட்டு மூக்கை மூடிக்கிட்டு ஒரு மாதம் சாப்பிட்டிங்கன்னா தானாக இளைச்சிருவீங்க. ஏன்னா இப்போ சாப்பிட்றதுல பாதி கூட சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த வாசனை அப்புறம் அந்த கலர் இதெல்லாம் தான் உங்களை வந்து சாப்பிட தோணுது. அதனால் நம்முடைய இயற்கை அளித்திருக்கக்கூடிய மகத்தான சக்தி முகர்தல், அதை சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய புலன்களை நாம் கூர்மையாக்கி கொள்ளவும் முடியும். அதன் மூலம் இந்த இயற்கையும் இந்த இருத்தலும் விரித்து வைத்திருக்கும் அழகை நுகரவும் முடியும். எனவே நம்முடைய மூக்கை சேதப்படாமல் காப்பாற்றுவது நம்முடைய கடமை. முகரும் திறனை பாதிக்காமல் பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா? மூக்கால வந்து நுகர்தே குழந்தைகளை வந்து அம்மாக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மனித இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் அந்த அம்மா பாசம் குழந்தை பாசம் இருக்குல்ல, அது கூட பாருங்களா, அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் தான் வந்து அந்த புலன்களை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த குழந்தைய வந்து தள்ளுது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? கிரேட், ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் இன்னைக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாமா? புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். காலை வேலையில் இனிய வந்து நிகழ்ச்சி புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. பாதுகாப்பாக கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. பாதுகாப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஃபேக்டர் எப்பவுமே வந்து யோசிச்சுட்டே இருப்போம். அதை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி டேவே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். இதை பற்றி பேசுறதுக்காக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க சௌமியா. அண்ட் இது 2 பேருமே வந்து இதை பற்றி பேசுறதுக்கு ஆப்டான கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இஸ் நந்தகுமார் சார், அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதே அசோசியேஷன்லேருந்து கணேசன் அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அசோசியேஷன் பற்றி சொல்லுங்கள். இதோட கோர் ஃபங்க்ஷன் என்ன? இது பேசிக்கலி எக்ஸ்பேன்ஸ் வித் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஷார்ட் ஃபார்மாக ஐசைன்னு சொல்லுவோம். பேசிக்காக இந்த ஆர்கனைசேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிசிடிவி ப்ராடக்ட்ஸ், ஃபயர் அலாரம் சிஸ்டம், இன்ட்ரூஷன் அலாரம், ஆக்சஸ் கண்ட்ரோல், பயோமெட்ரிக், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸினுடைய மேனுஃபேக்சரர்ஸ், தென் இந்த மேனுஃபேக்சர்கிட்டேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து என்டியூசருக்கு செல் பண்ணக்கூடிய சிஸ்டம் இன்டெகிரேட்டர், இந்த 3 தரப்பினை சேர்ந்தவங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த அசோசியேஷன் தொடங்கப்பட்டது. ஓகே. அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த மாதிரியான செட்டப்லலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் வந்து இது முக்கியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயை மானிட்டர் பண்ணுறதுக்கும் எம்ப்ளாயோட இது பண்ணுறதுக்கும் செக்யூரிட்டி இது எம்ப்ளாயோடைய என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கறதுக்காக மட்டும்தான் இது யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு வீடு வந்து கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா தேர் இன்வெஸ்டிங் மோர் மணிஸ். குறைஞ்சபட்சம் ஒரு லேக்ஸ் கணக்கில் தான் போடுறாங்க, ஒரு 20 lakhs 30 lakhs. ஸோ அதில் வந்து ஒரு உங்களுக்கு வந்து இதில் அதுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் போடக்கூடியதுக்கு வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் மேபி 2% or 3% ஆஃப் மணி. வெறும் வீடு கட்டி இவ்வளோ பெரிய வீடு கட்டி இவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வீடு கட்டிட்டு ஒரே ஒரு பூட்டை மட்டும் நம்பி செக்யூரிட்டியாக இருக்கிறதுல பிரோஜனமே இல்லை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வீட்டை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து அலார்ம் சிஸ்டம்ஸ் போடலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து வீடியோ டோர் ஃபோன்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி வந்து சிசிடிவி கேமராஸ் போடலாம். அவங்கவுங்க அஃபோர்டபிலிட்டியை பொறுத்து எந்தெந்த ப்ராடக்ட் போட முடியுமோ அதை போட்டுக்கலாம். இனிஷியலாக வந்து அலார்ம் சிஸ்டம்ஸ் வீடுங்களை பொறுத்த வரைக்கும் அலார்ம் சிஸ்டம்ஸ் மஸ்ட். ஆஃபீஸ் செக்டர்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா மஸ்ட். அதுக்கப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் தேவையில்லாத ஆட்கள் உள்ளே வரக்கூடாது. ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் உள்ளே வரணும். வெளியாளுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா கேட்டுட்டு தான் உள்ளே வரணும். ஸோ இது மாதிரி விஷயங்களை இதுக்கு மாதிரி விஷயத்தில் வந்து பாதுகாக்கிறதுக்கும் தேவையில்லாத ஆட்கள் உள்ளே வராமல் தவிர்க்கிறதுக்கும் ஸோ இந்த சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி வந்து சம்பளம் எது கேட்க மாட்டாங்க, மெயினாக தூங்க மாட்டாங்க இல்லையா? அதுக்கும் ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. ஓகே. அவர் வந்து இப்போ நீங்கள் நைட்டு 8 மணிக்கு எல்லா ஆஃபீஸும் கூட்டிகிட்டு போயிடுவீங்க. ஸோ அவர் உட்காந்து தூங்குறாரா இல்லை முழிச்சிட்டு இருக்காரா இல்லை பில்டிங்கை சுற்றி பாதுகாக்கிறாரா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா காட் பேட்ரோல் சிஸ்டம்னு ஒரு ப்ராடக்ட். அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டேக் இருக்கும், ஜஸ்ட் ஒரு பட்டன் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஆஃபீஸ்க்கு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் டேக்கை அங்கங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு RF மிஷின் ஒன்று இருக்கும். அது பார்க்கறதுக்கு டார்ச் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அது எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அங்கங்கே எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த ரவுண்ட் டேக் ஃபிக்ஸ் அந்த இடத்துலலாம் காமிச்சா
அது அவருக்கு எந்த டைமுக்கு அங்கே காமிச்சாருன்றதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இப்படி வந்து ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி அவர் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாருன்னா அவர் வந்து தூங்காமல் ஆக்டிவாக இருக்காரு அப்படின்றத நம்ம காலையில் வந்து அது கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அவர் எத்தனை மணிக்கு போனார், இல்லை எவ்ரி ½ அன் ஹவர் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரா, இல்லை வந்து போகல அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பேசும்போது வந்து அம்யூஸ்டாக இருக்குது அண்ட் வந்து இதை பற்றி ஏதோ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஹோல் சிஸ்டம் வந்து ஏன் தேவை, நம்ம நாட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான டைம்ஸில் நிறைய திருட்டுகள்லாம் ஏற்படுது இல்லையா? நிச்சயமா. இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துக்கு ஒரு 4 நியூஸாக இதை பற்றி வருது சார். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து வீட்டோட ஆஃபீஸில் வந்து ரொம்பவே பக்காவாக வந்து பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து ஆஃபீஸில் இந்த மாதிரி திருட்டு, நகை கடைகளில் வந்து கொள்ளை, வீட்டில் திருட்டு இப்படிலாம் வந்து நியூஸஸ் வருது. இதுக்கு வந்து என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? செக்யூரிட்டி சிஸ்டம் அவ்வளோ வீக்காக இருக்கா இங்கே? செக்யூரிட்டி சிஸ்டம் வீக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடந்த பிறகு அந்த குற்றங்கள் செய்தது யார் என்று பிடிக்கிறதுக்கு நம்ம நார்மலாக சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணுறோம். குற்றம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி நகை கடைகளில் வந்து திருட்டு நடக்குது. இப்போது நிறைய நகை கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க செக்யூரிட்டியை நம்பி தான் இருக்காங்க. அவர் கரெக்டாக சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னார், அவர் செக்யூரிட்டிஸ் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள நம்பாமல் இருக்கலாம், நம்ம இது மாதிரி எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்ததுன்னா கவலைப்படாமல் இருக்கலான்னுட்டு. இந்த மாதிரி இந்த இன்ட்ரூஷன் அலாரம் நார்மலாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சென்சார். ஆக்சுவலாக அந்த சென்சார் நம்ம பொருத்தி இருக்கும்போது அது வழியாக யார் போனாலும் அது அலாரம் எழுப்போம். அலாரம் எழுப்புகிற சிஸ்டத்தை கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்ஸ் ஃபஸ்ட்டு அலாரம் யாருக்கு போனோம், சைரன் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்ட்ரூஷன் வந்திருக்காங்கன்னு சொல்லி ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜஸை பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிற மாதிரி பண்ணலாம். இப்போ ஃபாரினெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன திருட்டு ஏற்பட்டால் அதோடைய ஓனர் வந்து போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் அங்கே வந்து நிற்பாங்க. ஓகே. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த அலாரம் சிஸ்டத்தில் முதல்ல இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேர் பண்ணுற மாதிரி பேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பேட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும். பேட்ரோல் வந்து இமீடியட்டாக வருவாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் நம்மக்கிட்ட வரல. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 90% திருட்டை வந்து நம்மளால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஓனருடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி பண்ணலாம், அல்லது கால் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இதன் மூலம் டெஃபினட்டாக நம்மளால் குறைக்க முடியும். சார், இப்போ வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சந்தேகம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்ட ஆரம்பிக்கும் போதே அந்த பிளான் வந்து ரெடி ஆகும் போதே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் பற்றியும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ உங்களுடைய ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள், ஒரு வீடு வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பெட்டரா, இல்லை அந்த பிளானிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே அதுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து ஆரம்பிக்கணுமா? கண்டிப்பாக பிளானிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. 2 விஷயங்களுக்கு. ஒன்று, இப்போ நம்ம கேமராவாக இருக்கட்டும், செக்யூரிட்டி உபகரணம் கேமராவாக இருக்கட்டும், இல்லை நம்ம இன்ட்ரூஷன் அலாரமாக இருக்கட்டும், இல்லை வீடியோ டோர் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ வயர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வயர்டு யூஸ் பண்ணும்போது கட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பிளான் பண்ணோன்னா வயர்கள்லாம் வெளியில் தெரியும். அண்ட் திருடங்க வரும்போது கேமரா போட்டிருக்காங்க, வயர் இருக்குன்னு சொல்லி அதை கட் பண்ணிவிட்டு எது வேணால் பண்ண முடியும். இப்போ இன்ட்ரூஷன் அலாரத்தினுடைய கேபிளையும் எங்கே ஐடென்டிஃபை பண்ணி கட் பண்ண முடியும். பட் நம்ம வீடு கட்டும் போதே பிளான் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கன்சீல்டு வயரிங் பண்ணிடலாம். கன்சீல்டு வயரிங் பண்ணும்போது வெறும் அந்த உபகரணம் மட்டும்தான் வெளியிலே தெரியுமே தவிர அது எதன் மூலம் கனெக்ட் ஆகிருக்குங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ பிளான் பண்ணும்போதே வீடு கட்டிகிட்டு இருக்கும்போதே பிளான் பண்ணி இந்த இடத்துல கேமரா வரணும், இந்த இடத்துல வந்து நம்ம இன்ட்ரூஷன் அலாரம் வைக்கணும், இந்த இடத்துல வீடியோ டோர் ஃபோன் வைக்கணுன்ற பிளானோடய போட்டுட்டு வயரிங் பண்ணும்போது அவங்களோடய கோஆர்டினேட் பண்ணி வயரிங் பண்ணிவிட்டு கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் நம்ம மற்ற ஐட்டத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க சார். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, வீட்டுக்கே நம்ம லட்சமாக வந்து செலவு பண்ணிட்டோம், இந்த டைமில் வந்து இவ்வளோ செலவு இருக்கிற நேரத்தில் இதுக்கு வேற செலவு பண்ணுமான்னு யோசிப்பாங்க இல்லையா? நாங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை காக்கிறதுக்கே வந்து ஊர்காவல் தெய்வம் வச்சிருக்கோம், அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இதுக்கான அவசியத்தை வந்து கஸ்டமர்ஸ்க்கு எப்படி புரிய வைக்கிறீங்க, அவங்களுக்கு உண்டான ஒரு அவநம்பிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில், வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அவங்களால வந்து இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது இந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்கு வந்து அதுக்கு வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ப்ரொவிஷனை பண்ணி வச்சுக்கலாம். கேபிளிங் பண்ணுறதுக்கான பிவிசி கான்டியூட் போட்டுட்டு, ஸோ இப்போ ஒரு கேமரா போடணுன்னா அது எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு இப்போ நம்ம ரெக்கார்டிங் யூனிட் எங்கே வைக்க போகிறோமோ ஒரு கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டுட்டு கேபிளிங்லாம் எப்படி பண்ணணுன்ற ப்ரொவிஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டா கூட இன் ஃபியூச்சரில் ஒரு 6 months கழிச்சு வீடெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, ஒரு 6 months கழிச்சு கூட அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ எதுவுமே பண்ணாமல் சரி என்கிட்ட இப்போ காசு இல்லை, நான் இப்போ பண்ணுற ஐடியாலாம் ஜஸ்ட் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க போடணும்னு நினச்சாலும் போட முடியாது. அப்படி போட முடியாதுன்னு இல்லை, இப்போ வந்து ஒரு கேபிளிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இன்டீரியர்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அங்கே நான் சார் நீங்கள் பைப்பு பிடிச்சி தான் சார் பண்ணணும், எனக்கு அது மாதிரி எனக்கு இன்டீரியர் பாதிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து அந்த ஒர்க்கே தேவையில்லை அப்படின்றாங்க.
ஸோ இந்த முன்னாடியே ப்ரொவிஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவங்க கேமரா போடணுமா, இன்ட்ரூஷன்லாம் போடணுமா, அதுக்கான பைப்பிங் மட்டும் அடிஷ்னலாக இப்போ லைட்டு சுவிச்சஸ்க்கு எப்படி பைப் போட்டு கேபிள் வச்சு வைக்கிறாங்களோ அதே மாதிரி இதை பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவங்க எப்போ வேணால் போட்டுக்கலாம். ஃபியூச்சரில் 1 வருஷத்தில் போட்டுக்கலாம், 2 வருஷத்தில் போட்டுக்கலாம். அவங்க எப்போ நெசசிட்டி நினைக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்க போட்டுக்கலாம். அவர் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் இன்டீரியர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண முடியாதுன்னும் போது வயர்லெஸ் சொல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த வயர்லெஸ் சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் நார்மலாக கஸ்டமருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிசிடிவி கேமராவாக இருக்கட்டும், இன்ட்ரூஷனாக இருக்கட்டும், சில சமயத்தில் ஃபெயிலியர் ஆகும். பட் வேறு ஆப்ஷனே இல்லைன்னும் போது வயர் இல்லாமல் வயர்லெஸ் உபகரணம் வச்சு பண்ணிக்கலாம். அது மாதிரியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடு இல்லை ஒர்க் பிளேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். ஆனால் வந்து ஒரு மாஸ் க்ரௌட் வந்து கூட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மால்ஸ். அதை தவிர்த்து ஒரு கட்டடத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்ஸ். இந்த மாதிரி மால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இந்த ஃபயர் சிஸ்டம், செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து நோட் பண்ணி வந்து கேட்குறாங்க. அதை நானே வந்து பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மால்ஸ்லாம் வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மால்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மேஜராக கவனிக்க வேண்டியது ஃபயர் அலாரம் சிஸ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபயர் அலாரம் அண்ட் ஃபயர் டிஃபெண்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அது வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் அது சின்னதாக தான் இருக்கும். பட் ஒரு 1000 பேர் கூடியிருக்க இடத்துல அது பெரிய லெவல் ஆக்கி அர்ஜென்ஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை தடுக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கண்டிப்பாக இருக்கணும். தென் ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்க்லர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம வந்து எப்போ ஃபயர் வருதோ அது வந்து ஃபயர் அலாரத்தை எழுப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போடுவாங்க, அது கண்டிப்பாக போட்டிருக்கணும். தென் மணல் மூட்டைகள் மாதிரி வச்சுருப்பாங்க. தென் அதை விட முக்கியமானது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கணும். இப்போ ஒரு விபத்து நடக்கும்போது மாசா பீப்புள் இருக்காங்கன்னும் போது அவங்கள ஒரே சமயத்தில் எல்லாரும் ஒரே சமயத்தில் தான் போனேன். என்ன படிச்சு இவன் நானே இருந்தால் கூட முதல்ல நான் ஓடணும்னு தான் பார்ப்பேன். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது இமீடியட்டாக எல்லாரும் எவாக்குவேட் பண்ணோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் கண்டிப்பாக தேவை. அது வந்து ஒன் ஆஃப் த நார்ம்ஸ். தென் அதுக்கப்புறமா சிசிடிவி கேமராஸ். சிசிடிவி கேமராஸ் நார்மலாக பெரிய பெரிய மால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ நார்மலாக கேமராவில் ரெண்டு வகையான கேமரா இருக்கும். வந்து அனலாக் கேமரான்னு சொல்லுவாங்க, இன்னும் வந்து ஐபி கேமரான்னுவாங்க. அனலாக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபி கேமராவை ஒப்பிடும்போது கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அனலாக் கேமராலையும் இப்போ ஹெச்டி கேமரான்னு இப்போ புதுசாக வந்துருக்கு டெக்னாலஜி, ஹை டெஃபினேஷன் கேமராஸ், அதுவும் நல்லா இருக்கும் ஓரளவு. அதுக்கப்புறம் ஐபி கேமராஸ். ஐபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் பேஸ்டு கேமராஸ், நெட்வொர்க்கிங் பேஸ்டு கேமராஸ். அதில் வந்து கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு நுழைவாயிலையும் ஒவ்வொரு ஃப்ளோர் ஒவ்வொரு தளத்துலையும் கேமரா பொறுத்தது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். தென் நைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10:30 11 o'clock வந்து கடைகள்லாம் மூடிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரூஷன் அலாரம் அங்கே வைக்கணும். செக்யூரிட்டி பேட்ரோல் இருந்தாலும் இன்ட்ரூஷன் அலாரம் கண்டிப்பாக வச்சாகணும். தென் அவங்க மால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க. செக்யூரிட்டி பேட்ரோல் ஒழுங்காக போகிறாங்களா, அவர் சார் முதலே சொன்ன மாதிரி செக்யூரிட்டிஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போகிறாங்களா, ஒவ்வொரு கடைவாசல்லையும் போய் நிற்கிறாங்களா, பின்னாடி கார் பார்க்கிங் போகிறாங்களான்னு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு காட் பேட்ரோல் சிஸ்டம் கொடுக்குறது அவசியம். இந்த நாளும் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த முடியும். சம்டைம்ஸ் நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே உண்மை அப்படின்னு வந்து நம்பிடுவோம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க என்கிட்ட இப்போ வந்து இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் பற்றிலாம் வந்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது அட என்னப்பா ஒரு சின்ன பலூன் வச்சு கேமராலாம் மறைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்னப்பா பிரயோஜனம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்பாதீங்க, கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான், ஒரு சின்ன விழிப்புணர்வை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன இந்த சீரியஸ்னஸை வந்து எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. நானும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமராலாம் எங்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சவங்களாம் அந்த ட்ரெண்டில் போயிட்டு வேண்ட்டு கேமரா முன்னாடி போயிட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டுலாம் இப்போ பட் அதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சால் வந்து நம்ம வீட்டுக்கே இப்படி ஒன்று தேவை. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் வந்து கிரைம் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்க போகுதுன்னு யாரும் டிசைட் பண்ணியோ இல்லை. கிரைம் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பிரேக் அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவாய் என்று வெல்கம் பேக் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கோம். வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் நிறைய இடத்துல வந்து செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்கணும் வந்துட்டே இருக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டுருக்கோம்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்மளோட ஆஃபீஸ் செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ இது எதுக்கு இங்கே இருக்குது, இதெல்லாம் ரொம்ப தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா நடந்து போகும்போதே நிறைய வாட்டி யோசிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லலாம்ல. பட் இவங்க சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கூட இருந்தால் நல்லது தான் போல இருக்குது அப்படின்னு தோணுது இல்லையா? நம்ம ஆஃபீஸே வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரீசெண்ட் இன்சிடென்ட்ல சிசிடிவி கேமரா மூலமாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியுது இல்லையா? ஆமா, செம்ம எக்ஸாம்பிள்ல இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இவங்க சொல்ல நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஸோ கேள்விகள் கேட்கலாம். ஸோ வந்து என்னதான் இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாம் இருந்தாலும் இதோட ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான் சார். ஸோ இதுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற வந்து ஒர்க்கர்ஸ்க்கு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இதுக்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் கொடுப்பீங்களா? இப்போ ஃபேக்ட்ரி அட்மாஸ்பியர் இல்லை ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய ஃபேக்ட்ரி ஆக்ட் படியே
ஆடிட்டிங் எல்லாம் நடக்கும். ஆடிட்டிங் நடக்கிறதுக்கு வந்து ஃபயர் அசம்பிளி பண்ணுவாங்க. அதாவது ஃபயர் அலாரம் எப்படி அடித்தா என்ன பண்ணணும், எப்படி எவாக்குவேட் பண்ணணும், எப்படி ஓடணும், தென் ஃபயர் வந்தால் எப்படி வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணணும், இப்போ சார் சொன்ன மாதிரி எக்ஸ்டிங்விஷர் எப்படி யூஸ் பண்ணுறது, தென் வாட்டர் பைப் வச்சு வாட்டர் எப்படி அடிக்கிறது, இந்த எல்லா விஷயமே வந்து ட்ரைனிங் வந்து பீரியாடிக்கலாக நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணி முடிச்ச உடனேயும் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கம்பெனியுடைய நார்ம்ஸ் படியே எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து அவங்க ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இல்லைன்னா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுற அளவு நம்மக்கிட்ட ரூல்ஸ் இருக்குது ஃபயர் அலர்ட்டில். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம் ட்ரைனிங். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த சிசிடிவி கேமரா எடுத்துட்டிங்கன்னா எப்படி வந்து கேமரா வியூ பண்ணுறது, எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது, ரெக்கார்டிங் பண்ணதை எப்படி நம்ம வந்து ரீப்ளே பண்ணி ப்ரிவியூ பார்க்குறது, எப்படி பேக்கப் எடுக்கிறது, இந்த ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஏன்னா ஒரு ட்ரைனிங் இல்லாமல் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் வந்து மக்கள் இருந்தாங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணதே வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இதான் பார்த்தீங்கன்னா 25 years ago ஸ்டெபிளைசர் அப்படிங்க அது எதுக்குங்க, அதான் அந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம்ல அதுக்கே எவ்வளோ காசு ஆச்சு, ஸ்டெபிளைசர்லாம் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். பட் அதோட யூஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பாங்க. அது ஒரு ஹார்ட்வேர் லெவலில் சொன்னாலும் பட் நிறைய விஷயத்தில் இப்போ மாடர்ன் டெக்னாலஜி என்ன வந்தாலும் அவங்களுக்கு அதோட அவசியத்தை புரிய வச்சுட்டோன்னா அவங்க வந்து அதை கரெக்டான யூசேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு பெரிய செட்டப்பில் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு செலவு முதலீடு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா, இல்லைனா வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சேவியர் எக்யூப்மெண்ட், என்னோட சொத்தை என்னோட விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு, என்னோட ஆஃபீஸர் இல்லை என்னோட செட்டப்பை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களா, இல்லை வந்து ஒரு நார்ம்ஸ் கீழே வர ஒரு செலவு அப்படின்னு எடுத்துக்கிறாங்களா? வர நியூ ஜெனரேஷன் பீப்புள்ஸ் யார் வீடு கட்டினாலும் இப்போ இந்த செட்டப்லாம் கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஓல்ட் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் இதை வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஓகே, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க வந்து நிறைய இடம் போகிறாங்க வராங்க, ஸோ பார்க்குறாங்க இங்கே கேமரா போட்டிருக்காங்க, அலாரம் போட்டிருக்காங்க, ஸோ அப்படின்றது. இது இல்லாமல் வந்து பழைய ஓல்ட் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து அது யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே சரி அதை போட்டுட்டு நமக்கு அது தெரியாது, அதனால யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த தலைமுறையில் யார் வீடு கட்டினாலும் வீடு கட்டும்போது அலாரம் சிஸ்டம் போடுறதுக்கு ப்ரொவிஷனும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இன்னும் வரப்போகிற காலகட்டத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஆக்சுவலாக அப்போ திருடங்களுக்குலாம் உங்களை நினச்சா வந்து பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது மாடர்னாக மாறிட்டு வரப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க விஷயங்களும் வந்து மாடர்னாக மாற்றிக்க வேண்டிய அவசியம் வந்து நிறைய ஏற்படுது. மாற்றிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல இப்போ வந்து ஒரு 2 to 3 years முன்னாடி இந்த கேமராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. எந்த கேமராலையும் வந்து இந்த கேமராவில் வந்து திருடு நடந்த கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு எதுவும் சொல்கிறதில்ல. இட் வில் பி அசியூம் இவராக இருக்கலாம். ஸோ இவருடைய பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இவராக தான் இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கன்னு சொன்னாங்களே தவிர கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து இவன் தான் திருடன் அப்படின்னு போடுற அளவுக்கு கேமரா எதுவுமே இது வரைக்கும் போட்டிருக்க கேமராஸ் யாரும் போடுறது இல்லை. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாமே போடணும்னா ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா, இந்த ப்ராடக்ட் டெக்னாலஜி எப்படி, செக்யூரிட்டிக்காக போடுறாங்களா இல்லை சைக்காலஜிக்கல் ஃபியர்க்கோசரம் போடுறாங்களா, ரெண்டு ஆப்ஷன் தான். ஒரு ஆஃபீஸில் போடுறீங்கன்னா ஜஸ்ட் எம்ப்ளாயை வந்து அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக போடுறாங்கன்னா தட் இஸ் சைக்காலஜிக்கல் ஃபியர். ஸோ இங்கே வந்து ஒரு 4 கேமரா போட்டிருக்குன்னா என்னடா கேமராலாம் போட்டிருக்காங்க, ஸோ இது நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும், இப்படி திரும்பி உட்காந்து நம்ம ஏதாவது சேட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக பார்த்துருவாங்க அப்படின்னு தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது வந்து திருடு போகிறதுக்காக இல்லை, அது வந்து திருடு. இதே வந்து அதே ஆஃபீஸ் வெளியே ஒரு கேமரா போடுறாங்கன்னா தட் இஸ் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ அது வந்து ஹை ரெசல்யூஷனில் இருக்கணும். நாளைக்கு வந்து பிளேபேக் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சு, யார் உள்ளே வந்தாங்க, யார் பண்ணாங்கன்றத முகம் தெரியணும். ஓகே, ஸோ அவங்க ஒரு பொருளை வாங்க போகும்போது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்து ஒரு கேமரா எடுத்து வந்து காமிச்சிட்டு டிவியில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி சார் எல்லாமே நல்லா இருக்குது சார் அப்படி சொல்லி கஸ்டமர் ஓகே அப்படின்றார். இதில் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது, கேமராவோடைய அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். அதையே வந்து இப்போ அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வந்து டிவிஆர்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டு. அது வந்து ரொம்ப லோ லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 ஃபார்மேட் இருக்குது, SIF 4SIF D1 இப்போ மெகா பிக்சல். ஸோ இந்த SIF 4SIFலாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ கேட்டகரி, அதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். நீங்கள் வந்து கேமராவுடைய அவுட்புட் வந்து கிளியராக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த டிவிஆரில் கனெக்ட் பண்ணும்போது இது கம்ப்ரஸ் ஆகி ரொம்ப சின்ன சைஸில் தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நடந்ததை நீங்கள் பார்க்கும்போது பெருசாக பிளர்டாக தெரியும். ஸோ நீங்கள் கேமரா வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கான ரெக்கார்டரும் நாளைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பிளேபேக் பண்ணி பார்க்கும்போது பெரிய சைஸில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரியான
ரெக்கார்டர் வாங்கணும். ஓகே. அண்ட் நீங்கள் சொல்கிறலாம் பார்த்தா வந்து நானும் லைசன்ஸ்க்கு எடுக்கிறப்போ ஃபோட்டோ நல்லா தான் வரும்னு நினச்சேன் மூஞ்சி. அப்புறம் டிராஃபிக் போலீஸே இதான் என் ஃபேஸ்னு நம்பாத அளவுக்கு வந்துருச்சுல, அது மாதிரி இருந்தால் வேலைக்கு ஆகுமா? அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நிறையா எரிஞ்சிட்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து அப்பப்போ நியூஸில் பார்த்துருப்போம். கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல நிறைய இடத்துல வந்து எரியறதுக்கு வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ நிறையா ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும் ஆஃபீஸில். அதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து இன்னைக்குலாம் கூட என்னைக்கா ஒரு விதத்தில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் எரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இதுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? நிச்சயமா. இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஃபைல்ஸ் அப்படிங்கிறீங்க, இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி எதுவுமே வந்து பேப்பர் ஒர்க் அப்படிங்கிறத விட ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் எல்லாமே வந்து சேவ் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ், ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் செக்டாரில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சிஸ்டமில் சேவ் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லார் மத்தியிலும் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த ஒரு ஃபைல் செக்யூரிட்டிக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்களா? டிஜிட்டலாக மாற்றின செக்யூரிட் பண்ணது நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டலாக மாற்ற இல்லாமல் ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதில் வந்து இப்போ பேரலாக ஒரு 2 ஹார்ட் டிஸ்க் 4 ஹார்ட் டிஸ்க் போடுவாங்க. இதில் ஒரு ரோலை வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரோல ரெக்கார்ட் ஆனது பேரலாக இன்னொரு ரோலையும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த இதில் ரெக்கார்ட் ஆகிறது வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இதோடைய பேக்கப் இதில் இருக்கும். ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு வந்து டேட்டாஸ் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாஸ் ஆகாது. பட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபயர் ஏற்படுற விஷயத்தில் இப்போ ரொம்ப அன்கண்ட்ரோல்டு ஃபயர் இருக்குன்னா அப்போ எல்லாமே ப்ரோன் டு ஃபயர் தான். அப்போ என்ன பண்ணலான்னா அதர் வே ஆஃப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடில் வச்சுக்கலாம். க்ளவுட் பேஸ்ட் இந்த வரக்கூடிய இந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ். பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ நேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹார்ட் டிஸ்க்கு 10 ஹார்ட் டிஸ்க்கு போடலாம். ஒரு ஹார்ட் டிஸ்க்கு 4 TB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 GB. அது மாதிரி நீங்கள் 8 ஹார்ட் டிஸ்க் போடும்போது 2000 TB. அது மாதிரி அதோடைய இது வந்து 5 சைல்ஸ் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கும். அதை நம்ம க்ளவுடில் வைக்கும்போது அதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக, பட் இட் இஸ் செக்யூர்ட். ஆஃபீஸ்க்கெல்லாம் ஒரு சொல்கிறது ஓகே. பட் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஆஃபீஸ் நாங்கள் ஒரு வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணலாம், இப்போ கூகுள்லேயே டிரைவ்னு அந்த டிரைவ் கூகுள் டிரைவ்ல நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஷ் ஆனாலும் நீங்க டிரைவ்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சூப்பராக இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. எந்த கண்ட்ரியில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி வந்து தான் வரும்னு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி வெரி சிஸ்டமேட்டிக். நீங்கள் வந்து ஒரு என்னோடய பிரதர், ஆக்சுவலி என்னோடய பிரதர் ஒருத்தர் இருக்கார். அவர் அங்கே அவர் வந்து சொல்லியதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரமிப்பாக பார்த்தேன். இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, இது இல்லாமல் அங்கே லைஃபே கிடையாது. எனிதிங் ஃபுல்லி செக்யூர்ட். இப்போ நீங்கள் என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு கார்டு கொடுத்துருவாங்க. எங்கே போனாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது பேங்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், செக்யூரிட்டி சிஸ்டமாக இருக்கட்டும், வெரி சிஸ்டமேட்டிக்லி மெயின்டைன். இப்போது ஈவன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது திருட்டு நடந்தாலோ ஏதாவது ஃபயர் நடந்தாலோ அதை ஓனருக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போலீஸ் வந்து நிற்பாங்க. வேற நம்மளதில் வைஸ் வெர்சா. அதை பார்க்கணும். அது ஆஸ்திரேலியா இஸ் a குட் எக்ஸாம்பிள். எல்லா செக்யூரிட்டி நம்ம பேசினதை விட 50% அதிகமாகவே செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரி லெவலில் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியலையா? ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்லேருந்து ஆரம்பித்து ஒரு கண்ட்ரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்டாக வந்து இருக்குது. இதை பற்றி வந்து தெரியாதவங்க, சுத்தமாக சம்மந்தமே இல்லாதவங்க வந்து இப்படிலாம் ஒரு டாபிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்ம பேசின இடங்களுக்குலாம் டெய்லி போயிட்டு வரவங்களுக்கு தான் புரியும் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது. அண்ட் பார்த்தீங்கன்னா டே டு டேல வந்து நம்ம என்ன தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறையா செக்யூர் சிஸ்டம்ஸ் பண்ணுறதுனால அதையும் உடைக்கிறதுக்கு நிறையா ஹேக்கர்ஸ்லாம் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தங்களும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் செக்யூரிட்டி சிஸ்டம்னா செக்யூர்டாக நம்மளோட டேட்டா பேஸ் மட்டும் இல்லை, நம்மளே பாதுகாக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த பாட்டை கேட்டு கேட்டு போர் அடிச்சு தான் இவங்களாம் இந்த விஷயத்தோட வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் பிரேக் த ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொன்னது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா. அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு பர்செப்ஷன்ல வந்து இன்னைக்கு வந்து நிறைய யோசிக்க வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து வேர்ல்ட் டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் செக்யூரிட்டி சிஸ்டம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். Thank you so much, sir. Thank you so much. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இனி வந்து நிகழ்ச்சிக்கு புதியுகம் FM ஸ்டேஷனில் காலை வேளையில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா. அண்ட் சௌமியா வந்து நம்மளுக்கு சூப்பராக ஒரு விஷயம் தமிழில் தெரியாத விஷயத்தை பற்றி சொல்ல போகிறாங்க. ஆஹா, நான் சொல்ல போகிறேன். ஏன்ப்பா இப்படி ஒரு பில்டப்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சனி கிரகம் இதை பற்றி தான் வந்து நம்மளுடைய நிரஞ்சன் வந்து பேச போகிறாரு. வாவ், இருக்கிற கிரகத்திலே ரொம்ப டிஃப்ரெண்டான கிரகமாச்சு அது. அதுக்கும் நம்மளுடைய தமிழ் கல்ச்சருக்கும் நிறைய சம்பந்தங்கள் வேற இருக்கு
இருக்கு அப்படின்னு அது சொல்லப்படுது. மட்டும் இல்லாமல் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் லெவலுக்கு அதை சுற்றி ஒரு ரிங் இருக்கும் தெரியும்ல அப்படி உங்களுக்கு. இன்ஃபேக்ட் அதோட சேஃப்டி செக்யூரிட்டி ரிங்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு குட்டி குட்டி ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரியா, அதெல்லாம் வந்து சாண்ட் டஸ்ட்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்பெல்லாம் இல்லை, அதுவே ஒரு லேயர் மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அங்கேயே கிராவிட்டி ஆரம்பிச்சிருமா. கிரேட் கிரேட். நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் தமிழ் அறிவும் பகுதியில் என்ன ஃபீல் பண்ண போறான்றது பார்க்கலாம். நம்ம பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா பதில் சொல்லலாம். ஒன்று அகம், இன்னொன்று புறம். இந்த அகம் அப்படிங்கிறது அவங்களுடைய காதல் சார்ந்த வாழ்க்கையை குறிப்பது. புறம் அப்படிங்கிறது அவங்களுடைய போர் சார்ந்த வாழ்க்கையை குறிப்பது. அந்த வகையில் புறநானூறு அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய நூல் நம்ம அரசர்கள் எப்படியெல்லாம் போர் செஞ்சாங்க, அவங்க ஜெயிச்ச கதை என்ன போன்ற பல்வேறு தகவல்களை நமக்காக சொல்லுது. ஆனால் இந்த புறநானூறு இப்படி புறத்தகவல்களை மட்டுமே சொல்கிற ஒரு நூல் அல்ல. இந்த புறநானூறு அப்படிங்கிற இந்த நூலில் பல அதிசயமான வானவியல் சம்பந்தமான செய்திகள் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? இப்போது அந்த வானவியல் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புறநானூற்று பாடலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மைன்மீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென்திசை மருங்கின் வெள்ளி ஓடினும் வயலகம் நிறைய புதற்பூ மலர மனைத்தலை மகவை என்ற அமர்கண் ஆமா நெடுநிறை நன்புல் ஆற கோல் செம்மையின் சான்றோர் பல்கி பெயல்பிழை பரியா புன்புலத்ததுவே. கபிலர் அப்படிங்கிற ஒரு சங்ககால புலவர் பாரிவள்ளல் என்கின்ற மன்னனை போற்றி புகழ்ந்து எழுதிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் பல வியக்கத்தக்க வானியல் சம்பந்தமான செய்திகளை தன் வசம் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாடலுடைய முதல் வரியை பார்த்தீங்கன்னா மை மீன் அப்படிங்கிற ஒரு சொல் வருது. மீன் என்றால் கிரகம், மை அப்படிங்கிறது கருப்பு நிறத்தை குறிக்குது. மை மீன் அப்படின்னா சனி கிரகம் அப்படின்னு பொருள். வானத்தில் இருக்கிற கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஆராய்வதற்காக 16வது நூற்றாண்டில் தான் டெலஸ்கோப் என்ற கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த புறநானூறு ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் பழமையானது. டெலஸ்கோப்பே எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் கபிலர் எப்படி சனி கிரகம் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக சொன்னார் என்பது இன்றைக்கு வரைக்கும் வியப்பான செய்தியாகவே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பாடலில் மற்ற சில செய்திகளும் இருக்குது. தூமம் தோன்றினும் அப்படின்னு சொல்லும்போது தூமம் என்பது ஒரு தூமகேத்து என்று சொல்லக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரம் வரும்போது அது ஒரு கெட்ட சகுனம் என்று அந்த காலத்து மக்கள் நம்பினாங்க. இந்த நட்சத்திரம் பூமிக்கு வரும்போது சில அதிர்வலைகள் ஏற்படுது. இதனால் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்க இறந்தும் போயிருக்காங்க. இதை பற்றிய ஒரு பதிவு பொன்னியின் செல்வன் என்கின்ற ஒரு நாவலில் கூட இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வரி தென்திசை மருங்கின் வெள்ளி ஓடினும் அப்படிங்கிற அந்த வரி தான். இந்த வரி அப்படி என்ன சொல்லுது? வெள்ளி கிரகம் அதாவது வீனஸ் வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி நகரும் போது மழை பெய்யாது அப்படிங்கிறது அந்த காலத்து நம்பிக்கை. ஆனால் அப்படி வெள்ளி கிரகம் நகர்ந்து போனாலும் பாரி மன்னன் ஆள்கின்ற அந்த நாட்டில் எப்போதுமே செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கபிலர் சொல்ல வர அந்த கருத்து. இந்த பாடல் மூலமாக நம்ம பண்டைய தமிழர்களுடைய வானவியல் அறிவு பல வியப்பான செய்திகளை நமக்கு தருது. இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. நம்ம முன்னோர்கள் வெறுமன வானத்தை பார்க்கல, அந்த வானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாவற்றுடைய நடமாட்டங்களை அவங்க நுட்பமாக கவனித்து வச்சுருந்தாங்க. நீங்கள் வேணா நானே ஒரு வெப்சைட்டை வந்து சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா greatplacetowork.net அப்படிங்கிறதா இந்த வெப்சைட் ஒன்று. நீங்கள் அப்போ புதியகம் சேனலும் வரும்ல. அது வந்து சரிதான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்ப்ளாயர்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டேட்டா பேஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு படிப்பு முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து எந்த கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா பேஸ் லிஸ்ட் வந்து இதில் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் பிளேஸில் வந்து மென்டல் செட்டப்லாம் பக்காவாக இருக்கணும். அதுக்காக இந்த ஃபேஸ்புக்கோட ஓனர் கூட வந்து அவங்களோட ஆஃபீஸே ரொம்ப வந்து நேச்சுரல் செட்டப்லாம் மாற்றிருக்காருன்னு சொல்கிறாங்களே. ஸோ ஒர்க் பிளேஸ்னா ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல் கலர்ஸ், எல்லாருமே ரொம்ப மூடியாக இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒர்க் பண்ணோன்னே வந்து தோணதில்லை. ஜஸ்ட் நம்மளுடைய செட்டப்பே யோசிச்சு பாருங்க. ரெட்ஸ், ஒயிட்ஸ், எல்லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குனால ஸோ அதனால ஒர்க் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? யா, சூப்பர். ஸோ நல்ல வெப்சைட் சொல்லியிருக்கீங்க.
இந்த மாதிரிலாம் வெப்சைட்லாம் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி யாருமே வந்து பேசாத டாபிக்லாம் பேசியிருக்கோம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? உங்களோட ஃபீட்பேக்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நாங்கள் நிறைய டாபிக்லாம் தேடி பிடிச்சி யூனிவர்ஸில் எங்கே இருந்தாலும் கூட்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்போம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு அனுப்ப வேண்டியது தான். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் அனுப்புங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாகவும் அனுப்பலாம், இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்களோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் இஜெக்ட் ஆகிறோம் புதிய யுகம் FM ஸ்டேஷனில். இனியவை இன்று வித் சௌமியா and வருண்.